ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் சீரக சம்பா அரிசியில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான சிக்கன் பீஸ்களை எடுத்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடரு, கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் தயிர், இவற்றையெல்லாம் விட்டு நன்றாக பிசைந்து அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். பிரியாணி செய்ய முதலில் 2 கப் அரிசி எடுத்து 10 நிமிஷம் ஊற போட வேண்டும். அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வைத்து 2 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் எண்ணெயும் விட்டு காய்ந்தவுடன் முந்திரி பருப்பை போட்டு வறுக்கவும். அடுத்து கிஸ்மிஸை போட்டு வதக்கவும். அடுத்து பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாம் போட்டு கொஞ்சம் ரம்ப இலை இருந்தால் அதையும் போட்டு வதக்கவும். அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிந்து பொன்னிறமாக வதக்கவும். வெங்காயம் சீக்கிரம் வதங்க கொஞ்சம் உப்பு சேர்க்கவும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கியவுடன் ஒரு தக்காளியை நீல வாக்கில் அரிந்து அதை நன்றாக வதக்கவும். 2 பச்சை மிளகாயும் போட்டு வதக்கவும். அடுத்து ஒரு கைப்பிடி புதினா இலைகளை அரிந்து வதக்கவும். 2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்து வதக்கவும். அடுத்து 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் வற்றல் பொடி, 1 ஸ்பூன் சக்தி பிரியாணி மசாலா சேர்த்து சிறிது நேரம் வதக்கவும். அப்புறமாக மசாலா பிரட்டி வைத்த இறைச்சிகளை தட்டி 5 நிமிடம் மூடி வைத்து சிம்மில் வைத்து வேக வைக்கவும். 1/4 கப் தண்ணீரும் விட்டு வேக வைக்க வேண்டும். மூடி வைத்து மிதமான தீயில் 5 நிமிடம் வேக வைக்கவும். ரெண்டு ஸ்பூன் தயிரை விட்டு வதக்கவும். அடுத்து தண்ணீரை வடித்துவிட்டு அரிசியை சேர்க்கவும். அடுத்து 3 கப் தண்ணீரை சேர்க்கவும். தேவையான அளவு உப்பை சேர்க்கவும். எல்லா இடமும் கொதிக்க தொடங்கியவுடன் கொத்தமல்லி தழைகளை தூவி அடுப்பை சிம்மில் வைத்து 7 நிமிடங்கள் வேக வைக்கவும். இப்போது சுவையான ஜீரக சம்பா அரிசியில் செய்த சிக்கன் பிரியாணி தயார். நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.